வேடனோட இயற்பெயர் ஹீரன்தாஸ் முரளி. எப்படி வேடன் அப்படின்ற பேர் வந்துச்சுன்னா, அவர் சின்ன வயசுல மீன் பிடிக்க போகும்போது அவரோட ஃப்ரெண்ட்ஸ் அவருக்கு வச்ச பேர் தான் வேடன். வேடன் அப்படின்னா வேட்டையன். நல்ல வேட்டையாடக்கூடிய திறமை இவருக்குள்ள இருந்தனால வேடன் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டாரு. அதையே பிற்காலத்துல அவரோட ஆர்டிஸ்ட் நேமாவும் மாத்திக்கிட்டாரு. வேடன் அவரோட வரிகள்ல இருக்கிற புரட்சியை ஆரம்பிச்சது வாய்ஸ் ஆஃப் வாய்ஸ்லெஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆல்பம்ல இருந்து. இந்த ஆல்பம்ல காஸ்ட பத்தியும் ரிலீஜியனை பத்தியும் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை பத்தியும் அவங்களுக்கு நடக்கிற பிரச்சனைகளை பத்தியும் பேசி இந்த பாட்டு ரொம்பவே அரசியல் ரீதியாகவும் பேசப்பட்டுச்சு. என்னதான் வேடன் அப்படின்றவர் கேரளால வசிச்சுட்டு வந்தாலும் தமிழுக்கும் அவருக்குமான கனெக்ஷன் அதிகமாவே இருந்துச்சு. அதுக்கு காரணம் அவங்களோட அம்மா யாழ்ப்பாணம் தமிழ் அப்படின்றது. யாழ்ப்பாணத்துல இருந்து அவங்களோட வாழ்வாதாரத்துக்காகவும் அவங்களோட வாழ்க்கை சூழ்நிலையை மாத்திக்கணும் அப்படின்றதுக்காகவும் திருச்சியில செட்டில் ஆகுறாங்க வேடனோட அம்மா. அங்க கேரளால இருக்கக்கூடிய ஒருத்தரை பார்த்து திருமணமும் செஞ்சுக்கிறாங்க. அவங்களுக்கு ரெண்டாவதா பிறந்த குழந்தை தான் வேடன். இவர் சின்ன வயசுல இருந்து பட்ட கஷ்டங்கள், பட்ட வலிகள், இவர் ஒரு குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவர் அப்படின்றனால இவருக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகள் எல்லாமே மறுக்கப்பட்டுச்சு. அந்த வலிகள் எல்லாமே தான் வரிகளா மாற ஆரம்பிச்சிச்சு. எல்லாரும் சமம் அப்படின்னு சொல்லக்கூடிய வேடனோட வரிகள் தான் ரொம்பவே பேசு பொருளா ஆக ஆரம்பிச்சது. ரொம்ப பெரிய அரசியலாகவும் ஆரம்பிச்சது. வேடன் என்னதான் ஒரு ரேப் ஆர்டிஸ்டா இருந்தாலும், மலையாளத்துல பாட்டு பாடுறவரா இருந்தாலும், தமிழ்ல அவருக்கான ஃபேன் பேஸ் அதிகமாக ஆரம்பிச்சதுக்கு காரணம் மஞ்சுமல் பாய்ஸ் படத்துல அவர் பாடின பாட்டு. இதுக்கப்புறம் தான் அவருக்கு தமிழ்ல இருக்கிற ஃபேன்ஸ் அதிகமாக ஆரம்பிச்சாங்க. வேடன் என்னதான் மலையாளியா இருந்தாலும் தமிழுக்கான அவர் கொண்டிருந்த காதல் ரொம்பவே அதிகமா இருந்துச்சு. அவரு இங்கே இருக்கக்கூடிய இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட மியூசிக்ஸையும் லவ் பண்ண ஆரம்பிச்சாரு. அசல் கோளாறு, மெய்யறிவு அவங்க கிட்ட இருக்கிற மியூசிக்ஸையும் அவர் லவ் பண்ண ஆரம்பிச்சாரு. நிறைய இன்டர்வியூஸ்லயும் அதை பகிரவும் ஆரம்பிச்சாரு. எனக்கு குறிப்பிட்ட பாடல் இந்த பாட்டு பிடிக்கும், எனக்கு குறிப்பிட்ட அந்த பாட்டு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அவர் பேசின விஷயங்கள் எல்லாமே இப்போ சமீபத்துல வைரல் ஆகிட்டு இருக்கு. வேடன் எதனால திடீர்னு இவ்வளோ வைரல் ஆகுறாரு அப்படின்ற கேள்விக்கான பதில் இதோ. எதனால வி ஸ்டாண்ட் ஃபார் வேடன் அப்படின்னு சொல்ற ஹேஷ்டாக் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா, கேரளால இப்போ ஆட்சி நடத்திட்டு இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் அரசு வேடனுக்கு ரொம்பவே சப்போர்ட்ஃபுல்லா இருந்தாங்க. வலதுசாரிகளோட எதிர்ப்பு வேடனோட வரிகளுக்கு ரொம்பவே அதிகமா இருந்துச்சு. கேரளால இப்போ ஆட்சியில இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் அரசு வேடனுக்கு சப்போர்ட் பண்ற விதமா அவங்களோட 4வது வருஷம் நிறைவு விழால வேடன் பங்கேற்று பாடணும் அப்படின்னு சொல்லி ஒரு இன்வைட்டை அனுப்புறாங்க. அந்த நிகழ்ச்சிக்கு முன்னாடி வேடன் அரசு செய்யப்படுறாரு. புலி பல் போட்ட செயின் அவர் போட்டிருக்கிறாரு அப்படின்ற புகாரம் அவர் மேல வைக்கப்படுது. இப்போ அவர் மேல போடப்பட்டிருக்கிற ட்ரக் கேஸ்லயும் புலி பல் வச்சிருந்திருக்கிற அந்த கேஸ்லயும் இப்போ பெயில்ல இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி குறிப்பிடத்தக்கது. வேடனோட வரிகள் எவ்வளோ ஆழமானதுன்னா, தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட மக்கள் இந்த ஃபுட்டை சாப்பிடக்கூடாது, அதாவது பீஃப் சாப்பிடக்கூடாது அப்படின்ற விஷயங்கள் தொடர்ந்து போய்கிட்டே இருந்துச்சு. நிறைய பேர் அடிச்சு கொல்லப்பட்டாங்க, நிறைய கடைகள்லாம் உடைக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி நிறைய நியூஸ்ல கேட்டிருப்போம். அதை எதிர்த்து வேடனோட வரிகள் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, சோத்துல சாதி பார்க்கிற வெக்கம் கெட்ட பொழப்பு உங்களுக்கு அப்படின்னு அவர் எழுதினது ரொம்பவே பேசு பொருளாச்சு. தொடர்ந்து வேடனோட பாடல்கள்ல இந்தியால நடக்கிற இன்னும் சாதி ரீதியான பிரச்சனைகளை மட்டும் பேசாம உலக அரசியலையும் பேச ஆரம்பிக்கிறாரு வேடன். அதனாலதான் உலக மக்களோட கவனத்தையும் ஈர்க்க ஆரம்பிக்கிறாரு வேடன். நான் தாழ்ந்தவனும் இல்ல, நீ மேல இருக்கிறவனும் இல்ல, அப்படி இருந்தா நீ எனக்கு மயிரே இல்ல அப்படின்னு அவர் எழுதின வரிகளும் ரொம்பவே பேசு பொருளாச்சு. தொடர்ந்து வேடனுக்கு RSS சைட்ல இருந்தும் பிஜேபி சைட்ல இருந்தும் நிறைய எதிர்ப்புகள் வந்துச்சு. அதுல ஒரு சிலது என்னன்னா, மோடியை பத்தி அவதூறா அவரோட வரிகள்ல எழுதுறாரு அப்படின்னு சொல்லி ஒரு புகார் வைக்கப்படுது பிஜேபி தரப்புல இருந்து. அது மட்டும் இல்லாம சசிகலா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு RSS அமைப்புல இருக்கக்கூடிய ஒரு டீச்சர் என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா, பட்டியல் இனத்துல இருக்கிற நீ எல்லாம் ரேப்பரா ஆக முடியுமா அப்படின்னு சொல்லி, இனிமே வேடன் பாடக்கூடாது, வேடன் பாடுனா ராயல்டி கிளைம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அதாவது இனிமே வேடன் பாடக்கூடாது, ஏன் அப்படி
அப்படின்னா அவர் பட்டியல் இனத்தை சேர்ந்தவர். பட்டியல் இனத்தை சேர்ந்தவர் எப்படி பாட்டு பாட முடியும்? மக்கள் ஏன் வேடனுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணணும்? எதுக்காக அவருக்கு வி ஸ்டாண்ட் ஃபார் வேடன் அப்படின்னு போடணும் அப்படின்ற கேள்விக்கான பதிலா இருந்துச்சு. அதாவது இந்த சமுதாயத்துல இருக்கிறவங்க தான் இந்த படியில இருக்கணும், இந்த சமுதாயத்துல இருக்கிறவங்க தான் இந்த மாதிரி பாட்டுகள் பாடணும். பாடல்ல அவர் சொல்லக்கூடிய அரசியலை ஏத்துக்க முடியாத நிறைய பேர் அவர் மேல வைக்கிற புகார்லாம் இதெல்லாமா இருக்கு. இந்த புகாருக்கு வேடன் பதிலும் சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, அவங்க பேசின மேடை என்னன்னு உங்களுக்கு தெரியும். RSS மேடையில இருந்து அவங்க பேசியிருக்கிறாங்க. பக்கா இந்துத்துவா ஆன கட்சி தான் RSS. RSS எப்படி சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க அப்படின்றத அவங்க சம்பந்தமே இல்லாம அந்த கிரெடிட்ஸ் அவங்க எடுத்துக்க பாக்குறாங்களோ அந்த மாதிரி தான் இருக்கு அவங்க என் மேல வைக்கிற புகாரம் அப்படின்னு சொல்லி சசிகலாவுக்கு வேடன் பதிலும் தெரிவிச்சிருக்காரு. வேடன் போட்டிருக்கிற டாட்டூக்கு அர்த்தம் என்ன? அதுவும் அவரே சொல்லியிருந்தாரு. அம்மா, அப்பா, அறிவு, அரசியல், அஞ்சாமை. வேடனோட டாட்டூல இருக்கிற ஆக்கான அர்த்தம். இதுல அந்த அஞ்சாமை அப்படின்றது அவரோட பாடல்களே கண்டிப்பா தெரியும். வேடனோட சப்போர்ட்டர்ஸ், வேடன் கூடவே பயணிக்கணும் நினைக்கிற அவரோட உண்மையான ரசிகர்கள் அவருக்கு இப்ப சொல்லிக்கிற ஒரு விஷயம் என்னவா இருக்கு அப்படின்னா, அவரோட பாடல்ல அவர் சொன்ன ஒரு வரிகள் தான் அவரோட ஃபாலோவர்ஸும் அவரோட ஃபேன்ஸும் அவருக்கு திருப்பி கொடுக்கிற வரிகளாவும் இருக்கு. அது என்னன்னா, தோழாவா, தோளோடு தோள் சேர்ந்து போராடலாம் அப்படின்னு சொல்லி வி ஸ்டாண்ட் ஃபார் வேடன் அப்படின்னு வேடனை கண்டிப்பா கொண்டாடிட்டு வராங்க அவரோட ரசிகர்கள்.